ஹாய் எவ்ரிவான், வெல்கம் டு மை சேனல் ஷஸ்மினாஸ் டைரி. மீண்டும் ஒரு புதிய முயற்சி உங்கள் எல்லாரோடையுமே ஷேர் பண்ணுறதுல ரொம்பவுமே மகிழ்ச்சி. எப்போவுமே பிட்டு இடியப்பம்னு ஒரே மாதிரி செஞ்சு போர் அடிச்சிருக்கும் இல்லையா? ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்து பாருங்கள். வீட்டில் இருக்கவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதே சமயம் அவங்களுக்கும் போர் அடிக்காது. இதுக்கு பார்த்தீங்கன்னா எந்த சைட் டிஷ்ஷுமே தேவைப்படாது, அந்த அளவுக்கு டேஸ்டியாக இருக்கும். அண்ட் அதோட டேஸ்டியான ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. இந்த ஈஸியான ஹெல்த்தியான ரெசிபி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா நான் 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது இதுக்கான ஃபில்லிங்ஸுக்காக நீங்கள் 3 முட்டை எடுத்துக்கொள்ளுங்க. அண்ட் இது கூடவே கொஞ்சமாக மொய்சலா சீஸ் எடுத்து இந்த மாதிரி ஸ்க்ரேப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் எந்த சீஸ் வேணுனாலும் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ இவ்வளவு தான் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள். இதுக்கப்புறமா இந்த மாவை பிசைஞ்சு எடுத்துக்கொள்ளலாம். இதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் நான் எடுத்து வச்சுருக்க 2 கப் அளவு மாவை சேர்த்து விட்டுக்கொள்கிறேன். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து விட்டுக்கொள்ளுங்க. இப்போ இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கொள்ளுங்க. நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு தடவை நல்லாவே கலந்து விட்டுக்கொள்ளுங்க. இப்போ இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு சாஃப்டான மாவு பதத்துக்கு இதை பிசைஞ்சு எடுத்துக்கொள்ளலாம். தண்ணி சேர்க்கும் போது பார்த்தீங்கன்னா மொத்தமாக சேர்த்துடாமல் இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கொள்ளுங்க. அதாவது இதை நம்ம எந்த அளவுக்கு சாஃப்டாக பிசைஞ்சு எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம செய்ய போகிற ரொட்டியுமே நல்ல சாஃப்டாகவே நமக்கு கிடைக்கும். இப்போ இது ஒரு 10 நிமிஷம் வரை கைவிடாமல் நல்லாவே பிசைஞ்சு எடுத்துக்கொள்ளலாம். இப்போ இந்த மாவு பார்த்தீங்கன்னா இது நல்ல ஒரு சாஃப்டான மாவு பதத்துக்கு வந்திருக்கு. இப்போ இது மேலே கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கொள்ளலாம். இதுக்கப்புறமா இதுக்கான ஸ்டஃபிங்கை ரெடி பண்ணிக்கொள்ளலாம். இதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கொள்ளுங்க. அதில் நான் எடுத்து வச்சுருக்க முட்டை இது மாதிரி ஒன்றா உடைச்சி சேர்த்து விட்டுக்கொள்கிறேன். இப்போ இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து விட்டுக்கொள்ளுங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கொள்ளுங்க. அண்ட் இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கொள்கிறேன். காரம் சேர்க்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட குறைய சேர்த்து விட்டுக்கொள்ளலாம். இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு விஸ்க் இல்லைன்னா கரண்டி வச்சு நல்லாவே பீட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. அதாவது இதை நுரை பொங்குற அளவுக்கு நல்லாவே பீட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். இதுக்கப்புறமா ஒரு பேன் எடுத்து அதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து விட்டுக்கொள்ளுங்க. ஆயில் சூடானதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க எக்கை சேர்த்து விட்டுக்கொள்ளலாம். எக்கு சேர்த்ததுக்கப்புறமா உடனே இதை ஒரு சின்ன சின்ன துண்டுகளாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. அதாவது இது ஒரு கரண்டி வச்சு இந்த மாதிரி கிளறும் போதே உங்களுக்கு இது சின்ன சின்ன பீஸாவே கட் ஆகி வரும். இப்போ இந்த எக் பீசஸ் எல்லாமே நல்லா வெந்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி விட்டுக்கொள்ளலாம். அடுத்ததாக நம்ம ரெஸ்ட் பண்ணி வச்சுருக்க மாவை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த மாவு பார்த்திங்கன்னா நல்லாவே சாஃப்டாகவே வந்திருக்கு. இப்போ இது சின்ன சின்ன சம உருண்டைகளாக பிரித்து எடுத்துக்கொள்ளலாம். அதாவது இதில் உருண்டைகள் பிடிக்கும் போது பார்த்தீங்கன்னா இதில் எந்தவித வெடிப்புகளும் இல்லாத மாதிரி உள்ளங்கையில் வச்சு மடித்து உருண்டைகளாக ஷேப் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. மொத்தமாக இந்த மாவில் இருந்து நான் 5 உருண்டைகளை ஷேப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கப்புறமா மாவை கொஞ்சமாக டஸ்ட் பண்ணி நாம் எடுத்து வச்சுருக்க உருண்டைகளை இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். அடுத்ததாக இந்த மாவை நடுவில் தின்னாக ரோல் பண்ணி விட்டுடாதீங்க. ஏன்னா நம்ம திரும்ப இதை ரோல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஸ்டஃபிங் வெளியில் வரதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் ரொம்ப மொத்தமாகவும் இல்லாமல் இதை ரோல் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். அடுத்ததாக நம்ம செய்கிற ரொட்டி எல்லாமே ஒரே சைஸில் கிடைக்கிறதுக்காகவும் அண்ட் இதை நம்ம சுற்றும் போது ரொம்ப ஈஸியாகவே நம்ம சுற்றி எடுக்கிறதுக்காகவும் இது மாதிரி ஒரு சின்னதாக பவுல் எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ இதில் நம்ம தட்டி வச்சுருக்க மாவை இந்த மாதிரி கவர் பண்ணி விட்டுக்கொள்ளலாம். இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்டஃபிங்கை சேர்த்து விட்டுக்கொள்கிறேன். முதலாவது லேயராக இதில் கொஞ்சமாக சீஸ் ஆட் பண்ணி விட்டுக்கொள்ளுங்க. அடுத்த லேயரை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க முட்டையை சேர்த்து விட்டுக்கொள்ளலாம்.
இதுக்கப்புறமா அடுத்த லேயராக கொஞ்சம் சீஸ் ஆட் பண்ணி விட்டுக்கொள்ளுங்க. இந்த மாதிரி எல்லாத்தையுமே சேர்த்து விட்டதுக்கப்புறமா இதோட ஓரங்களை இந்த மாதிரி மடித்து ஒன்று சேர்த்து உருட்டி எடுத்துக்கொள்ளலாம். ஃபைனலாக இது இந்த மாதிரி சுற்றி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இதில் ஒரு சின்ன பீஸ் வரும். அதை இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கொள்ளுங்க. இந்த மாதிரி செய்யும் போது பார்த்தீங்கன்னா இது நல்லாவே செட் ஆகி வரும். இப்போ இதை இந்த மாதிரி உள்ளங்கையில் வச்சு நல்லாவே ஷேப் பண்ணி உருட்டி எடுத்துக்கொள்ளுங்க. இதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக மாவு டஸ்ட் பண்ணி இதை அகைன் உருட்டி எடுத்துக்கொள்ளலாம். அதாவது இது ஒரு ரவுண்ட் ஷேப்பில் நாம் சேர்த்த ஸ்டஃபிங் எல்லாமே ஈவனாக எல்லா இடமுமே ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி இதை ரோல் பண்ணி விட்டுக்கொள்ளுங்க. ஸோ அவ்வளவுதான், மீதம் இருக்க எல்லா மாவுலையுமே இது செஞ்சு எடுத்துக்கொள்ளலாம். இந்த மாதிரி செய்யும் போது பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டஃபிங்கை வைக்கிறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அண்ட் அதோட பிகினர்ஸ் கூட இது ரொம்ப ஈஸியாகவே செஞ்சிடலாம். இதே மாதிரி எல்லா ரொட்டியுமே செஞ்சு எடுத்ததுக்கு அப்புறமா இதை சுட்டு எடுத்துக்கொள்ளலாம். இதுக்கு ஒரு தவா எடுத்துக்கொள்ளுங்க. இதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து நம்ம செஞ்சு வச்சுருக்க ரொட்டியை சேர்த்து விட்டுக்கொள்ளலாம். முக்கியமாக இது லோ ஃப்ளேமில் வச்சே பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க. ஏன்னா இது சீக்கிரமாகவே கலர் சேஞ்ச் ஆகிடும், உள்ளே உங்களுக்கு வேகாமல் இருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே மீடியம் ஹீட்டில் வச்சே சுட்டு எடுத்துக்கொள்ளலாம். இப்போ இந்த ரொட்டி கீழே நல்லாவே வெந்ததுக்கப்புறமா மேலே கொஞ்சமாக ஆயில் ப்ரஷ் பண்ணி விட்டு அடுத்த சைட் மாற்றி விட்டுக்கொள்ளுங்க. இந்த மாதிரி ரெண்டு சைடுமே நல்லா சிவந்து வந்ததுக்கு அப்புறமா இதை நாம் வெளியில் எடுத்துடலாம். இதே மாதிரி மீதம் இருக்க எல்லா ரொட்டியையுமே செஞ்சு எடுத்துக்கொள்ளுங்க. ஸோ அவ்வளவுதான், நம்மளுடைய டேஸ்டியான ரொம்பவே சூப்பரான ரொட்டி பர்ஃபெக்டாகவே ரெடியாகி வந்திருக்கு. இந்த ரொட்டி செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே குறைவான பொருட்கள் தான் நமக்கு தேவை. அண்ட் அதோட இது செய்கிறதுமே ரொம்ப ஈஸி. பிகினர்ஸ் கூட இது ரொம்ப ஈஸியாகவே செஞ்சிடலாம். அந்த அளவுக்கு ஈஸியான ரெசிபி. எப்போவுமே ஒரே மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்து பாருங்கள். வீட்டில் இருக்க குட்டீஸ் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த முயற்சிக்கான பலன் உங்கள் அன்பான ஆதரவும் அழகான சொற்களும் தாங்க. முயற்சி செய்கிறவங்களுக்கு கை கொடுக்கணும்னா உங்கள் அன்பானவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், தோள் கொடுங்க. இதே போல மீண்டும் ஒரு புது முயற்சியில் முடிந்தால் சந்திப்போம். அதுவரை மகிழ்ச்சியாக வாழ்வோம், முடிந்தால் வாழ வைப்போம். பை பாய்.